அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உசட்டாசனம், த கேமல் போஸ். ஸோ ஒட்டக வடிவிலான ஒரு ஆசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் எப்படி நம்ம ஸ்டெப்பாக பண்ணுறது, இந்த ஆசனத்தோட பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பின்னாடி பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த ஆசனம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப ஒரு எளிமையான ஆசனம், நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ஸோ இப்போ இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துடணும். உட்காந்துட்டு முதல்ல நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த நீ ஸ்டாண்ட் இந்த மாதிரி முதல்ல முட்டாங்கால் போட்டு நிற்கணும். இந்த முட்டாங்கால் போட்டு நின்றுட்டு உங்களோட ரெண்டு நீக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு கேப் இருக்கணும், அளவு இடைவெளி இருக்கணும். பின்னாடியும் அதே மாதிரி ரெண்டு குதிங்காலுக்கு இடையிலையும் ஷோல்டர் அளவு கேப் இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் காலை சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க. கேப் வச்சுட்டு உடம்பை நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு கையாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்களோட இந்த ஹீலை குதிங்கால பிடிக்கணும். ரொட்டேட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட், அதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் செஸ்ட்டை நல்லா வெளில தள்ளணும். செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி மெதுவாக ஹெட் ஆகும். அதுக்கப்புறம் இது நல்லா போட்டுட்டேன், ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்புறமா என்ன செய்யணும், இடுப்பை லேசாக முன்னே தள்ளணும். அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஓகே. ஸோ எனக்கு கொஞ்சம் வளைய முடியலை, அப்படி பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா, சின்னதாக ஒரு பேக் பண்ண வார்ம் அப் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே நீ ஸ்டாண்டில் நின்றுட்டு பின்னாடி கை வச்சுக்கோங்க. பின்னாடி கை வச்சுட்டு ஒரு 5 டைம்ஸ் மெதுவாக பின்னாடி வளையணும். ரிலாக்ஸ், கண்ணை மூடாமல் செய்யணும் இந்த பயிற்சியை. மறுபடி ரிலாக்ஸ். 3, ரிலாக்ஸ். 4, ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப வளையணும் இல்லை. உங்களுக்கான எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ரிலாக்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த கையை என்னால் ரொட்டேட் பண்ணி பிடிக்க முடியல, ஒரு பக்கம் பிடிச்சிருந்தேன், இன்னொரு பக்கம் பிடிக்கும்போது பயமாக இருக்குது, பின்னாடி விழுந்துருவோம் போல் இருக்குது, இல்லை எனக்கு இந்த கால் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வச்சே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டரில் கேப் வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள், சும்மா கையை கேஷுவலாக பின்னாடி வச்சு அப்படியே வைங்க. இந்த கையை வைக்கும்போது நீங்கள் உடம்பை லேசாக சாய்க்கணும், அப்போ தான் பிடிக்க முடியும். வச்சுட்டு அதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் செஸ்ட் ஓப்பன், ஸ்லோலி ஹெட் ஆகும். இடுப்பு லேசாக முன்னே தள்ளி பார்க்கணும். நல்லா மூச்சு எடுத்து விடணும். ஆரம்பத்தில் ஒரு 10 கவுண்ட் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்படியே கையை எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் காலில் உட்காரணும். உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், முன்னாடி குனியணும். கையை நல்லா நீட்டி ரிலாக்ஸ். இப்போ சொன்ன இந்த 2 டைப்பில் என்னால் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சிலவங்க பேக் பெண்ட் இருக்காது, பின்னாடி வளையவே முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களால இந்த 2 இதையுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துருங்க. ஸோ இந்த உசட்டாசனம் போடும்போது என்னென்னா, மேட்டு ஏதாவது விரிப்பில் தான் பண்ணணும், வெறும் தரையில் பண்ணக்கூடாது. முட்டி சிலவங்களுக்கு ரொம்ப அழுத்தும், அதனாலே இதில் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸோ மேட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவல் பெட்ஷீட் ஏதாவது மடித்து இந்த நீக்கு மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கையை இந்த மாதிரி பின்னாடி வைக்கணும், ஷோல்டர் அளவு கேப்பில். அதுமாதிரி கால் முட்டியும் ஷோல்டர் அளவு கேப்பில் வச்சுட்டு இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இடுப்பை மட்டும் இந்த கைக்கு நல்லா பேலன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடுப்பை மட்டும் மெதுவாக தூக்கணும். லைட்டாக அப்படி தூக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி மெதுவாக ஹெட் ஆகும். இதே கூட நல்லா மூச்சு எழுதி விடணும். இப்போ ரொம்ப நேரம் என்னால் பண்ண முடியலனா கூட ஒரு 5 கவுண்டில் நீங்கள் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ திரும்ப வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை அப்படியே தூக்கணும். ஹெட் ஆகும்.
ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா நீங்கள் உசட்டாசனா பண்ணலாம். கையை ரொட்டேட் பண்ணி 1 by 1. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கையை ரொட்டேட் பண்ணி இங்கே கூட பிடிக்கலாம். இந்த ஹீலுக்கு உள்ள நம்மளோட கணுக்காலு கீழே இந்த மாதிரி பிடிச்சிட்டு செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோலி ஹெட் ஆகும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இந்த ஆசனத்தில் மூச்சை இழுத்து விடணும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும், ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 10 கவுண்ட் வச்சுருந்தா போதும். திரும்ப ஸ்ட்ரைட்டாக வந்து வஜ்ராசனா காலில் உட்காந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி குனியணும். அந்த ஆசனம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸ். இப்போ இந்த ஆசனம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம், இந்த உசட்டாசனம். ஸோ இந்த ஆசனத்தை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த ஆசனம் வந்து நல்லா நுரையீரலோட அந்த விரியும் தன்மை வந்து நமக்கு நல்லா இருக்கும். ப்ரீத்திங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். இந்த ஆஸ்துமா, சைனஸு, அப்புறம் அடிக்கடி இந்த சளி தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் இந்த ஆசனம் செஞ்சீங்க அப்படின்னா சரியாகும். ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த ஆசனத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது, சின்ன வயசுலேயே இந்த வீசிங் ப்ராப்ளம் வர்றது, இழப்பு மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து இந்த ஆசனம் செய்யும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். அது மாதிரி லோயர் பேக் பெயின், முதுகு வலிக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஆசனம் கூட. நிறையா பலன்களை வந்து அந்த மாதிரி செய்யும். ஸோ ஒட்டகம் வந்து எப்படி நமக்கு நீரை வந்து அந்த உடம்புக்குள்ளே சேமித்து வச்சு அது எடுத்து பயன்படுத்திக்கிடுமோ, அதே மாதிரி இந்த ஆசனம் வந்து நமக்கு நிறையா எனர்ஜியை வந்து உடம்புக்கு வந்து நமக்கு தரும். நிறைய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் கூட. எல்லோரும் எளிமையாக பழகி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ஸோ இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.